எல்லாருக்கும் கங்ராச்சுலேஷன் ஃபார் இஸ்ரோ ஆஸ்பிரியன்ஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே இன்டர்வியூக்காக தயாராகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய பயோடேட்டா ஃபார்ம், டிஏ ஃபார்ம்ஸ் அண்டு டிக்ளரேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ டவுட்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வேரியஸ் டிசிப்ளினில் வந்து கேட் ஸ்கோர் பேஸில் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அடுத்த கட்ட ஃபர்தர் ப்ராசஸ், ரெக்யூப்மெண்ட் ப்ராசஸில் வந்து நீங்கள் வந்து பயோடேட்டா ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, டிக்ளரேஷன் கொடுக்குறது, டிஏ ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறது, இந்த எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இதில் வந்து நம்ம வந்து டிக்ளரேஷன் நீங்கள் வந்து இங்கே ப்ரைவேட் செக்டாரில் இல்லை பப்ளிக் செக்டாரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ இன்டர்வியூக்கு அப்ளை ஆகும்போது நீங்கள் வந்து உங்களுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் என்ஓசி வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ஓசி அப்படி இல்லைனா டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட்டில் ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இஸ்ரோடைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து நீங்கள் மேலே மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இஸ்ரோ ICRB 01 EMC 2025 டேட்டட் 29/4. ஸோ இது வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் விட்ட டேட்டு வச்சிங்களா, அனௌன்ஸ் பண்ண டேட்டு. ஸோ இதில் வந்து உங்களுடைய ஹெட் ஆஃப் த சூப்பர்வைசர் இல்லைனா சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் அக்ரி தட் த கேண்டிடேட் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இல்லை வேறு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஏதாவது வந்து நீங்கள் அந்த எந்த ஃபெசிலிட்டேஷனோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க. ஸோ மை ஜர்னி டியூட்டி டு ஃபில், நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ஸ்ட்ரிக்ட்லி சப்ஜெக்ட் டு மை ஃபில்ஃபில்மெண்ட் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் நோட்டிஃபைட் த அபோவ் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அண்டு I submission all the relevant certificate, document and testimonial and original on the day of joining and support all the details to enter me online application submitted in the response about the advertisement. அடுத்து வந்து any discrepancy on my candidate shall be cancelled with the shall I no claim the therefore. So I further declare the on them I am the unemployed. ஓகேவா, நீங்கள் வந்து இதில் எம்ப்ளாய்டா அன்எம்ப்ளாய்டான்றதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் வந்து எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டாக இல்லை கோசி கவர்மெண்ட்டாக இல்லை அட்டானமஸாக இல்லை ஆர்கனைசேஷனான்றதை நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுடைய பிளேஸ், நேம், சிக்னேச்சர், நேம், ரோல் நம்பர், ஸோ உங்களுடைய அட்ரஸ், நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா அந்த அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் நம்ம சேனலோடைய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ பி அவேராக இருங்க. ஏன்னா இஸ்ரோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேக் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி இவங்களை வந்து நிறைய ஸ்கேம் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பி அவேர் இன் தி எக்ஸாம் சென்டர் அண்ட் பிஃபோர் என்ட்ரிங். தேங்க்யூ.